கிரன்ச் சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. மொறு மொறு. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பூமிஸ் vlog. இன்றைக்கி என்னென்னா ஒரு சூப்பரான மொறு மொறுன்னு தோசை, காரமாக ஒரு கார சட்னி. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸு: வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், 4-5 தக்காளி, ஒரு தேங்காய் பத்தை, அப்புறம் 4 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட உளுந்து ஆட் பண்ணிப்பேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி தேங்காய் பத்தியை வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு வதக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு ரொம்ப நேரம் இருந்தால் கருகி போயிடும். என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயம் தக்காளி தேங்காய் பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா உளுந்து போட்டு உளுந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறேன். எல்லாரும் டைம்லாம் ரொம்ப எடுக்க தேவையில்லை, வதங்கிடும். இதோடு சேர்த்து உப்பு ஆட் பண்ணணும். உப்பு சேர்த்து போகிறோம். தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் எல்லாத்தையும் ஒன்று. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். வதங்கினோடனே எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளேட்டில் எடுத்து ஆற வைக்க போகிறேன். பிளேட்டில் ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே கடாய் யூஸ் பண்ணி, கடாய் கொஞ்சம் காஞ்சோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நிறைய சட்னி தேவைன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு. இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கினதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதில் ஒரு கட்டு கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு அதை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். இப்போ வேறு என்ன பண்ண போகிறோன்னா தோசை ஊற்ற போகிறோம் அடுத்தது. இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தாளிச்சதை எடுத்து அதில் போட வேண்டியதான். இப்போ சூப்பராக தாளித்து எடுத்தாச்சு. இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன். செம்மையாக ஒரு தோசை, அரைச்ச கார சட்னிக்கு ஏற்ற ஒரு தோசை. இப்போ திருப்பி போட போகிறேன். பார்த்தீங்களா, நைஸாக. எடுத்துட வேண்டியதான். எல்லாம் மொறுன்னு. நெக்ஸ்ட்
சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. மொறு மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.